ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் சர்வேஷ். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 எபிசோட் 5 பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தொடர்ந்து வரக்கூடிய ஒவ்வொரு அஃபிஷியலான அப்டேட்டையும் நான் ஒரு வீடியோ மூலமாக அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓகே, பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 தொடங்கி ஒரு கிராண்ட் லான்ச் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. பட் வீட்டுக்குள்ளே வந்த உடனே வீட்லேயும் நிறைய டிஃப்ரென்சஸ் இந்த வாட்டி முயற்சி பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஃபஸ்ட்டு வீக்கில் இருந்த எக்கச்சக்கமான சண்டை 2 ஹவுஸ்க்கும் இடையிலையும் கண்டஸ்டன்ஸ்குள்ளே நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவ்வளவு இதுவாக போய்கிட்டு இருக்கக்கூடிய நம்ம பிக் பாஸ் இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த வீக்கில் நம்ம வீட்டு தலையை தேர்ந்தெடுத்துக்கான டாஸ்க்கு தான் ரொம்ப முக்கியமானதாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் அதில் இன்றைக்கி 3 பேர் ஃபைனல் டாஸ்க்குக்கு நாளைக்கு தகுதி பெற்றிருக்காங்க. அவங்க யார் யார் அப்படின்றத ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் பார்த்துடலாம். துஷார் அண்ட் பிரவீன்ராஜ் அண்ட் ஆதிரை இவங்க 3 பேருமே அடுத்த வாரத்துடைய வீட்டு தலையாகத்துக்கான போட்டிக்கு ஃபைனலில் நாளைக்கு விளையாட போகிறாங்க. ஸோ இவங்க 3 பேர்லேருந்து யார் நம்ம வீட்டோட தலையாக ஆக போகிறாங்க அப்படின்றது நாளைக்கான டாஸ்க் தான் முடிவு பண்ண போது பிக் பாஸில். இது வீட்டு தலைக்கான டாஸ்க். அது போக என்டர்டெயின்மெண்ட்டுக்கு என்னென்ன இருந்தது அப்படின்றத பார்த்தோன்னா 3 கண்டஸ்டன்ஸ் அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லியிருந்தாங்க அப்படின்றது ஆல்ரெடி இந்த வீக் டெய்லி ஒரு கண்டஸ்டன்ஸாக அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு வராங்க. அதில் இன்றைக்கி 3 கண்டஸ்டன்ஸ் அவங்களுடைய கதைகளை சொல்லியிருந்தாங்க. அது போக இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தார். மார்னிங் டாஸ்கில் வாட்டர்மெலன் ஸ்டார் ஒருத்தராக கூப்பிட்டு ஒரு நடிப்பு விஷயங்களை சொல்லித்தரணும், அதில் எல்லோரும் நடிக்கணும். அண்ட் அதில் யார் சூப்பராக நடித்தாங்களோ அவங்களுக்கு நடிப்பு அரக்கன் அப்படின்ற பட்டத்தை கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருந்தார் நம்ம பிக் பாஸ் அவர்கள். ஸோ ஒருத்தருக்கும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் ஒரு சீனை சொல்லி கொடுத்துருந்தார். அதில் விஜய் பாரு அவங்களுக்கு திமிரு திரைப்படத்தில் வரக்கூடிய சீனை நடிக்க சொல்லியிருந்தார். அதுக்கேற்ற மாதிரி அவங்க எட்டி உதச்சிருந்தாங்க. அது ஒரு பக்கம் ஒரு சீனாக போயிருக்கு. பட் இந்த டாஸ்கில் சூப்பராக வின் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்ம விக்கி அவர்கள் தான் இந்த நடிப்பு அரக்கன் அப்படின்ற பட்டத்தை நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார்கிட்டேருந்து இன்றைக்கி எபிசோடில் வாங்கியிருந்தார். அப்படி அவர் என்ன சீன் நடித்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கட்டபொம்மனுடைய கேரக்டர் தான் அவர் இன்றைக்கி மாற்றி பேசியிருந்தார். அதாவது ஜாக்சன் துரை மாதிரியும் வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரியுமா 2 டைலாகையும் மாற்றி பேசி விக்கி நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரை இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் இன்றைக்குடைய டாஸ்கில். ஸோ இது இருக்குது. அண்ட் வீட்டு தலைக்கான போட்டியில் வின் பண்ண 3 பேர் அப்படின்னும் பொழுது அதுக்கான போட்டி என்ன அப்படின்றது பார்த்தோன்னா தண்ணி அப்படின்றது ஆல்ரெடி அளவாக டேப் வரும்போது பிடிச்சாகணும். அதுக்கு 2 பேர் இருக்காங்க, ஒரு இன்சார்ஜ் சூப்பர்வைசரும் அண்ட் இன்னொருத்தர் ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு 2 பேரை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. அவங்க இந்த வாட்டி தண்ணி ரொம்ப கம்மியாக பிடிச்சிட்டாங்க, நேற்று மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்றத பிக் பாஸ் அவர்கள் ஒரு குறும்படம் போட்டு 8 தடவை வந்ததில் 2-3 தடவை தான் பிடிச்சிங்க, தண்ணியை விட்டுட்டீங்க அப்படின்றதுக்கு சொல்லியிருந்தார். அது போக இன்றைக்குடைய டாஸ்க் தண்ணியை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படின்றதுனால பிக் பாஸ் தண்ணியை திறந்து விட்டுருந்தார். அண்ட் தண்ணியை பேஸ் பண்ணி என்ன டாஸ்க் அப்படின்றது பார்க்கும்பொழுது அழுக்கு ஜீன்ஸை கொடுத்துருந்தாங்க. 8 அழுக்கு ஜீன்ஸ் 8 பேர் ஃபஸ்ட் டாஸ்கில் வின் பண்ணியிருந்தவங்க அந்த ஜீன்ஸை எடுத்து துவைச்சி 5 ஆங்கர் தான் இருக்கும், அந்த 5 ஆங்கரில் மாட்டணும் அப்படின்றது தான் டாஸ்க்காக இருந்தது. ஸோ இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆன உடனே ஒரு பெரிய சண்டை அப்படின்னு தான் சொல்லலாம். விஜய் பாரு அவங்க ஜீன்ஸ் எடுக்காமல் டைரெக்டாக போய் தண்ணி பிடிக்க ஆரம்பித்ததுனால தான் அந்த சண்டையே. ரூல் புக் சரியாக சொல்லலை அப்படின்றது அவங்களுடைய கருத்தாக இருக்க, மற்ற எல்லா கண்டஸ்டன்ஸும் ரூல் புக் படி தான் சொல்கிறோம் அப்படின்றத சொல்லி அவங்களுக்கு நிறைய ஒரு சண்டை போச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதுக்கு அடுத்ததாக தான் இந்த போட்டியில் 3 பேர் ஜெயிச்சு ஃபைனல் டாஸ்க்கு போனாங்க. பட் அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நடக்க பேசிகிட்டு இருக்கும்போது விஜய் பாரு அவங்க ஓவராக டென்ஷன் ஆகி அழுதாங்க இன்றைக்கி எபிசோடில். ஸோ விஜய் பாரு இன்றைக்கி நடந்த டாஸ்கில் எல்லா இடத்துலையுமே இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஸ்டோரி சொல்லும் பொழுதும் நம்ம பிரவீன் காந்தி அவர்கள் ஸ்டோரி சொல்லும்பொழுது உங்கள் ஸ்டோரியை சொல்லுங்கள், கொஞ்சம் ஆட்டிடியூடாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு பக்கம். அதே போல் வாட்டர்மெலன் ஸ்டார் அவர்கள் ஆக்டிங் கொடுத்தப்பையும் அண்ட் வீட்டு தலைக்கான போட்டியிலையுமே இன்றைக்கி அதிகமான ஸ்க்ரீன்ஸை இருந்தது விஜய் பாரு. உங்களுக்கு அந்த ஆட்டிடியூட் எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற விஷயத்தையும் பிடிக்கலை அப்படின்றதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்து தான் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.